அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. கவலைகள், கஷ்டம், சோதனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். அப்ப கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மனிதர்கள் சிலர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களிடத்தில் சொல்லுவார்கள், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்பட்டு விட்டது, எனக்கு கடன் ஏற்பட்டு விட்டது, எனக்கு அந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்று மற்றவர்களிடத்தில் முறையிடுவார்கள், சொல்லுவார்கள். அப்படி மற்றவர்களிடத்தில் நம்முடைய கவலையை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, மற்றவர்களிடத்தில் நம்முடைய நோயை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நோய் நீங்குமா அல்லது நம்முடைய கஷ்டங்கள் போகுமா என்று சொன்னால் நிச்சயமாக போகாது. அப்ப நாம் யாரிடத்தில் முறையிட வேண்டும், யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அந்த அல்லாஹ்விடத்திலே, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கவலையை நீக்குவாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையை நீக்குவாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடனை நீக்குவாயாக என்று யாரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே தான் நாம் கேட்க வேண்டும். ஆனால் இறைவனை விட்டு நாம் மற்றவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய கவலைகள் நீங்காது, நம்முடைய சோதனைகள் நீங்காதே தவிர, அந்த சோதனைகள் சோதனைகளாகத்தான் இருக்குமே தவிர அந்த சோதனைகள் நீங்காது. இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய சோதனைகள் நீங்கும். நீக்குவதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்றவர்கள். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நேரத்தில் பல ஆண்டுகளாக நோய் ஏற்பட்டன, பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. இப்படி நோய்வாய் பெற்றிருக்கக்கூடிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று யாரிடத்தில் முறையிட்டார்கள் என்று சொன்னால், உறவுக்காரர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ முறையிடவில்லை. என்ன காரணம்? அவர்களிடத்தில் நாம் முறையிடுவதன் மூலமாக சரியாகுமா என்று சொன்னால் சரியாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரிடத்தில் முறையிட்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை நீக்குவாயாக, நீக்குவதற்கு சக்தி பெற்றவன் நீயாக இருக்கிறாய் என்று இறைவனிடத்தில் அவர்கள் முறையிட்டதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயை நீக்கினான். ஆகையினால் அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை விட்டு பிரிந்து விட்டார்கள். பிரிந்த பிறகு ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படி இருக்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலையை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனையை, கஷ்டத்தை யாரிடத்தில் முறையிட்டார்கள்? மனிதர்களிடத்தில் முறையிட்டார்களா? அல்ல, மனிதர்களை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் முறையீட்டை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை நீக்கினானா இல்லையா? ஆகையினால் மனிதர்களிடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், சோதனைகளை மற்றவர்களிடத்தில் நாம் முறையிடுவதை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக, நிச்சயமாக நம்முடைய சோதனைகளை, பிரச்சனைகளை நீக்குவான். நீக்குவதற்கு சக்தி பெற்றவன் இறைவன் ஒருவனாக இருக்கிறான். இதை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஷேர் செய்யுங்கள். இது மற்றவர்களுக்கு பயனளிக்கின்ற பொழுது அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.